அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு. நார்டிக் நாடுகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன் இவங்கள தான் நம்ப நார்டிக் கன்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு 3வது உச்சி மாநாடு அப்படிங்கிறது நமக்கு ஆஸ்லோ அப்படிங்கிற நகரத்துல நடக்க இருக்கு. ஆஸ்லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்வேயோட கேப்பிட்டல் தான் ஆஸ்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ முதல் மாநாடு எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018ல நமக்கு முதல் இந்த நார்டிக் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? 2வது மாநாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டென்மார்க்ல நடைபெற்றிருக்கும். 3வது மாநாடு இப்ப நார்வேல நடக்கப் போகுது. முதல் மாநாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இணைவதற்கு, அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல எல்லாம் இந்தியா உறுப்பினர் ஆகுறதுக்கு நார்டிக் நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆதரவு வழங்கியிருந்தாங்க. ஸோ 3வது மாநாட்டுல நம்ம பிரதமர் கலந்துக்க இருக்கார். அத பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? அடுத்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி.ஆர். காவாய். ஓகேங்களா? உச்சநீதிமன்றத்தோட 51வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் கன்னா அவர்கள். ஓகேங்களா? அவருடைய பதவிக்காலம் வரக்கூடிய மே 13ஆம் தேதியோட நிறைவடைய இருக்கு. அதனால அடுத்த உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படிங்கிறத அவரோட தரப்புல இருந்து பரிந்துரை செஞ்சிருக்கார். ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, 1+33 அப்படிங்கிறது தான் காம்போசிஷன். இதுல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ தான் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸா போடுவாங்க. அது வழக்கமாக இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில அடுத்த சீஃப் ஜஸ்டிஸா பி.ஆர். காவாய், பூஷன் ராமகிருஷ்ணன் காவாய் அவர்கள வந்து யார் பரிந்துரை செஞ்சிருக்காங்கன்னா, சஞ்சீவ் கன்னா அவர்கள் பரிந்துரை செஞ்சிருக்கார். அடுத்த மாதம் இவருக்கான நியமனம் அப்படிங்கிறது இருக்கும். பிரசிடென்ட் அக்கார்டிங் டூ ஆர்டிகிள் 124 சப் கிளாஸ் 2 ஆ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவ நியமனம் செய்ய போறாங்க. அடுத்தது நாட்டிலேயே முதல் முறையாக மும்பை பஞ்சவதி விரைவு ரயிலில் ஏடிஎம் வசதி. ஸோ நமக்கு ஏடிஎம் அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்திருக்கும். ஆனா ட்ரெயின்ல ஏடிஎம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ட பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, மத்திய ரயில்வேவ சேர்ந்த அதிகாரிகள் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ரயில்வே டிவிஷன் வந்து இத பண்ணியிருக்காங்க. சரியா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பஞ்சவதி அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மும்பை டூ பஞ்சவதி சரிங்களா? இந்த பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம் மெஷின வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏடிஎம் அப்படின்னு பார்க்குறப்ப எந்த பேங்கோட ஏடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஏடிஎம்ம செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அ நமக்கு வந்து டிராவலிங் அப்போ நம்மளால காசு எடுத்துக்க முடியுதா? என்ன மாரியான கோளாறுகள்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க? மக்கள் மத்தியில இதுக்கு வரவேற்பு இருக்கா? அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி, இந்தியா முழுவதும் இத கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.